அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்ன ரெண்டிக்காக போய் கொண்டிருக்கிற விஷயம் அப்படின்னா, ஒட்டி சுட்டானில் ஒருவர் நாயை தூக்கிலிட்டான்ற விஷயம். முன்னாடி ஒரு நாயை கொல்றது இல்லை, ஒரு உயிரினத்தை கொல்றதுன்றாலே ஒரு பாவப்பட்ட செயல் தான், அதில் மாற்ற கருத்து இல்லை. அந்த முகநூலில் பார்க்குற போது நிறைய பேர் தாங்கள் வாழ்க்கையிலே எதுவுமே ஒரு செய்யாத மாதிரியும், அவர் நாயை கொண்டது மகாபாதகமான குற்றம் என்ற மாதிரியும் இலங்கையில் இருந்து கொண்டு பதிவுகளை இருக்கிறத பார்க்குற போது எனக்கு சில எண்ணங்கள் வருது. இப்போ இயேசுநாதர் ஒரு விபச்சாரி கல்லறிய சொல்ல, விபச்சாரியை காட்டி கொல்ல சொல்ல சொன்னார், உங்களில் யாரும் குற்றமில்லாதவர்கள் அவர் மீது கல்லறியட்டும்ட்டு எல்லாருமே தலையை தாழ்த்தி கொண்டு போச்சு. நம்ம அந்த முகநூல்ன்றது எல்லாம் வசதியாக போயிட்டுது. எல்லோரும் தங்களோட சொந்த வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம் அங்கே கண்டுபிடிக்கலாது, மனைவி பிள்ளைகளோட எப்படி இருக்கிறோம், சமூகத்தோடு எப்படி இருக்கிறோம், உயிரினங்களை எப்படி நேசிக்கிறோம்னு கண்டுபிடிக்கலாது. முகநூலில் வீடுகள் மீது அனுதாபம் மாதிரியும், இப்படி உயிரினங்கள் மீது மிகவும் பாசம் உள்ளவர்கள் மாதிரியும் ஒரு வேடம் போட்டு கச்சிதமாக பதிவுகளை போடுற போது இருக்குது. உண்மையில் நான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த ஒரு உயிரினத்தை ஒரு நாயை கொண்டது என்பது மன்னிக்க முடியாது, கவலை தர விஷயம்தான். ஆனால் மற்ற பக்கம் பார்க்குற போது அந்த நாய் 11 ஆடுகளை பிடிச்சிருக்கு. அந்த ஆட்டுக்கு ஏற்பட்ட இழப்பு, ஒரு ஆட்டின் பொருளாதார பெறுமதி, 11 உயிரின பெறுமதி பார்க்குற போது வருது. ஆனாலும் கூட அந்த நாயை கொண்டது பிழைதான். ஆனால் மற்ற பக்கம் இப்படியும் சிந்திக்க வேண்டியிருக்குது. இப்போ எனக்கு ஏற்பட்ட அனுபவம் என்னதுன்னா, வன்னியில் தோட்டத்துக்கு யானைகள் 3 தடவை நான் நெட்ட தென்னம்பிள்ளை வாழையெல்லாம் அழிச்சு போட்டு, அதே மாதிரி குரங்குகள் 3 மாவட்டத்தில் குரங்களால் கடித்து கீழே விழுத்தின மாங்காயை மட்டும் 10-15 சாக்கில் கட்டலாம். 3 பெரிய மாமரங்கள். உண்மையிலே பெரிய கவலையாக இருக்கும் அதில் பார்க்குற போது. போய் வாழைக்குள்ளே ஒன்றே விடாது, வாழைக்குள்ளே பழுத்தோன்னா சாப்பிட்றோம். ஆனாலும் நாங்கள் கலைக்கிற தான் வழி. திரும்ப சொல்கிறேன், நாயை கொண்டதை நான் நியாயப்படுத்தலை. நான் இப்படியான மறுபக்கத்தில் இப்படியான வழிகளும் எங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த பதிவு ஏன் போடுறீங்களேன்னு கேட்டால், சமூக ஆர்வலர்கள் மற்ற ஜீவகாரணியம் மிக்கவர்கள் அந்த பிராணிகளை, குரங்குகள், யானை, மற்றது இப்படி இப்படிப்பட்ட நாய்களை பாதுகாப்பாக தங்களோட உணவுகளை சரியாக தங்களோட உணவு தேவையை இலகுவாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வழி ஒன்றை காட்டணும். இல்லாவிட்டால் இப்போ குரங்குகள், யானைகளுக்கெல்லாம் தொடர்ந்து இப்படியான ஒரு அழிவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். அப்போ அழிவு ஏற்பட்ட பிறகு அந்த அழிவை ஏற்படுத்தியவரை நீங்கள் கைது செய்கிறத விட அந்த ஜீவன்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் உணவு கிடைக்கக்கூடிய ஒரு வழி ஒன்றை கண்டு அதை முன்வைக்க வேண்டும் என்று தான் எனது தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.